பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் உதயநிதி பெயரை சொல்லியிருப்பது வேதனை அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானத்தின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை டி நகரில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கட்சியின் மூத்த நிர்வாகிகளான செல்வ கணபதி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் உதயநிதி வாழ்க என்று சொல்வது கேவலமாக உள்ளது என்றும், வாக்களித்த மக்களே முகம் சுளிக்கும் வகையில் திமுக எம்பிக்கள் நடந்து கொண்டனர் என்றும் தெரிவித்தார். செல்வ கணபதி எங்கள் ஆட்சியில் அவ்வளோ சிறப்பாக இருந்தவர். அங்கே போய் இன்னைக்கு ஒரு கத்துக்குட்டி உதயநிதி போய் வாழ்கன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை இப்படி மோசமாக இருக்குது. இன்றைக்கி ஜெகத் ரட்சக் அவர் உதயநிதி பற்றி இன்றைக்கி பேசுகிறது இன்றைக்கி மிக மிக ஒரு கேவலமாக இருக்குது. அது பல சீனியர்கள் இன்றைக்கி உதயநிதி வாழ்க சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமைகள் நிறைந்த ஒரு கட்சியாக இன்றைக்கி மாறிவிட்டது என்று நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது.